இந்த படம் யாருக்கெல்லாம் ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம லைஃப்ல நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுவோங்க. ஆனா ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடக்கலனா கூட அந்த ஏமாற்றம் தோல்வியை ஏத்துக்க முடியாம உடனே எல்லாத்தையும் தப்பா பேசிடுவோம். ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே இப்படி நடக்குது கடவுளேன்னு அழுது புலம்பி நம்மளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு சுத்தி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்திடுவோங்க. ஆனா இந்த கதையில சிவம் அப்படிங்கிறவரு லைஃப்ல எல்லாத்தையும் இழந்து முகத்துல எல்லாம் தீக்காயத்தோட உடம்புல அடிபட்ட வலியோட தன்னோட காதலை இழந்து இந்த உலகத்தால கருணை அப்படிங்கிற பார்வையால பார்க்கப்பட்டாலும் கூட அவரோட வலிய மறைச்சு முகத்துல ஒரு சின்ன கோவம் கூட இல்லாம எப்பவுமே சிரிப்போடையே எல்லார்கிட்டையும் அன்போட பழகுறவரு. அடுத்ததா அன்பரசு அப்படிங்கிறவரு நல்ல வசதியா கஷ்டமே தெரியாம வளர்ந்தவரு. ஒரு சின்ன விஷயம் அவரு நினைச்ச மாதிரி நடக்கலனா கூட ரொம்ப டென்ஷனா கோவமா ஆயிடுவாரு. இவங்க ரெண்டு பேரும் போக வேண்டிய ஃபிளைட் கேன்சல் ஆகிறது ஒரு ஃபிளட்டால. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும் போதே அன்பரசு சிவத்தோட முகத்தை பார்த்து தீவிரவாதின்னு தப்பா நினைச்சிடுறாரு. சிவம் ஆனாலும் கூட அவர் மேல கோவப்படாம அவருக்கு கிடைச்ச வெயிட்டிங் ரூமை அன்பரசு கூட ஷேர் பண்ணி அவர் கியூல நிக்காம இருக்க ஹெல்ப் பண்றாரு. பட் அன்பரசு இவர் ஹெல்ப் பண்ணிட்டாருன்னு பதிலுக்கு இவருக்கும் இன்னொரு ஹெல்ப் பண்றாரு. ஆனாலும் கூட சிவம் மேல சந்தேகத்தோட தான் அன்பரசு அவர் கூட டிராவல் பண்றாரு. பட் சிவத்தோட பழக பழக அவரோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அவர் மத்தவங்க கிட்ட பழகுற விதம், தன்னை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு சிவம் செய்யற உதவி, அந்த ஹியூமனிட்டி, இப்படி எல்லாமே அன்பரசோட எண்ணத்தை மொத்தமா மாத்திருதுங்க. கடவுள் அப்படிங்கிறவரு கோவில்களில் இல்ல, எதிர்பார்ப்பு இல்லாம ஒருத்தவங்களுக்கு நம்ம செய்யற உதவி, அந்த அன்பு தியாகத்துல தான் நம்ம எல்லாருக்குள்ளயும் கடவுள் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறாரு. நான் கஷ்டப்பட்டப்ப எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, அதனால நான் ஏன் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற கோவத்தை விட்டுட்டு நான் பட்ட கஷ்டத்தை, அந்த வலிய இன்னொருத்தர் அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிற மனசு தாங்க கடவுள். அத என்னைக்குமே உங்களுக்குள்ள இருந்து விரட்டிடாதீங்க. இப்படி உங்க லைஃப்ல நீங்க கஷ்டப்பட்ட நேரத்துல உங்களுக்கு கை கொடுத்து உதவின அந்த கடவுளை பத்தியும் உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை பத்தியும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.